வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லலின் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு புது விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிறவி பயன் பிரபஞ்ச காரியங்கள்னு நிறைய விஷயத்த நான் ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். என் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் இன்னைக்கு என்னுடைய ஒரு சகோதரியோட இந்த வீடியோ நான் போடணும்னு நினைக்கிறேன். என்னன்னா 1999 என்னோட மாமனாருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிருக்குங்க. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிட்டு எனக்கு 2007 தான் கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ 1999 மதுரை அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அவருக்கு டயாலிசிஸ் பண்ணி ரொம்ப ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கிரிட்டிக்கலாக ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. அப்போ எங்கள் மாமனாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் திருப்பத்தூரில் உமாதேவன் சொல்லிட்டு ஒருத்தர், மோஸ்ட்லி ஏடிஎம்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க எங்கள் மாமனாரோட நண்பன் மாதிரி. அவர் பார்க்க வந்தவர் சொல்லியிருக்காரு, ஐயோ உனக்கு இப்படி ஆச்சே, சரி நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் ஏடிஎம்கேல காளிமுத்து சார், அவங்க சபாநாயகர்லாம் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னால் 10% ஃபீஸ்லாம் குறைப்பாங்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா, அவருக்கு காளிமுத்து சாருக்கு இவங்க என் மாமனார் யாருன்னே தெரியாது. அப்போ அவங்க இது பண்ணியிருப்பாங்க போல், 10% ஃபீஸ் குறைச்சிருப்பாங்க போல். இதுனா 1999 நடந்தது. அப்போ அவர் என்னோட மாமனாரை பார்க்கவே இல்லை. நானும் இப்போ வரைக்கும் காளிமுத்து சாரை பார்த்ததே இல்லை, ஏன்னா அவர் இப்போ உயிரோடு இல்லை. 1999 அப்போ அவருக்கு தெரியாது இந்த நம்ம உதவி பண்ணுற இந்த பிச்சை அப்படின்றவர் தான் எங்கள் மாமனார் பேர். இந்த பிச்சைன்றவர் இவங்க பையனுக்கு ஆஷான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த ஆஷாவும் இந்த லெனினும் காரைக்குடின்ற ஊரில் செட்டில் ஆவாங்க. 27 வருஷம் கழித்து இந்த ஊரில் இந்த பொண்ணு ஒரு பெரிய டாக்டராக, ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பரிச்சயமான ஒரு ஃபேமஸ் பர்சனாக இருப்பாங்க. என்னோட பொண்ணு கயல் சீமான் அப்படின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கட்சி தலைவராக இருப்பாங்க. 27 வருஷம் கழித்து அவர் இந்த காரைக்குடி தொகுதியில் நிற்பார். அன்னைக்கு இந்த ஆஷான்ற பொண்ணு அந்த சீமான் நம்மளோட மாப்பிள்ளைக்கு குரல் கொடுப்பாங்க. அப்படின்னு தெரியாதா? எனக்கும் தெரியாது. அந்த குரல் கொடுத்ததுக்கு அப்போ கூட தெரியாது. அண்ணன் தோத்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ ஒரு நாள் போட்டேன். அன்னைக்கே எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒரு 2 நாள் முன்னாடி எங்கள் மாமியார் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் கதையெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது, நீ கூட ஒரு பொண்ணுகிட்ட பேசுவெல்லாம் ஒரு பாப்பாட்ட அப்படின்னு, பாப்பாட்டியா பேசணும், யாரை சொல்கிறீங்க? நீ அடிக்கடி சொல்லுவியே, அவங்க அப்பா தான் அங்கிளுக்கு அப்போ ஃபீஸ் டிடக்ஷன்லாம் பண்ணாங்க, நீ கூட இப்போ ரொம்ப அவங்களுக்கு உனக்கு பிடிக்குமே அப்படின்னு சப்போர்ட்லாம் பண்ணுவேன். யார் ஆண்டி சொல்கிறீங்க? இப்போ கூட நம்ம கட்சி ஏதோ அரசியல் இங்கே காரைக்குடி என்ன டக்குன்னு அன்னி ஆண்டி 80 வயசு எங்கள் மாமியார் பேர் டக்குன்னு அன்னி பேர் வரல. அப்புறம் சீமானே கயலண்ணி சொல்கிறீங்களா? ஆமாம் கயலண்ணி தான், உங்கள் அந்த அண்ணியோட அப்பா தானே அன்னைக்கு அங்கிள் போனாங்க. என்னாண்டி இவெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ கேட்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. அதாவது இது நடந்து முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கூட ஒரு வீடியோ போட்டேன். நான் கையில் அண்ணிட்டு அப்புறம் கால் பண்ணி சொன்னேன், அண்ணி பாருங்க அண்ணி, 27 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் பிரபஞ்சத்தில் எனக்கு உங்களுக்கு ஒரு முடிச்சு போட்டிருக்காங்க. நான் இது நமக்கு தெரியல. அண்ணி சொன்னாங்க, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இது கேட்கும் போது அப்படின்னு. அண்ணி ஆக்சுவலி எதையும் இப்போ எப்படி மக்கள் இருக்காங்கன்னா, இவனோட பழகுனா நம்ம மூஞ்சி கொஞ்சம் வெளியே தெரியுமா, இவங்களோட பழகுனா எனக்கு பிரயோஜனம் இருக்குமா, இவங்களோட பழகுனா எனக்கு பயன் கிடைக்குமா, என் வாழ்க்கை எனக்கு எதுவுமே காரியமாக தான் பழகணும்னு நினைக்கிறாங்களா. அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், பிரதிபலம்னு இல்லாமல், இவனுக்கு நம்ம உதவி செய்யணும், என்ன யூஸ், நம்மளுக்கு இதனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம இந்த பிரபஞ்சத்தில் நம்ம விஷயம் பதிஞ்சிட்டு போகணும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம் சாட்சியா எனக்கு அப்படியே புல்லரிக்க நிற்கவே இல்லை. 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் கனெக்ட் ஆயிருக்கு, அவங்க என் லைஃப்ல திருப்பி வருது எனக்கு. நான் அது ஒரு 10 தடவை லெனின் கிட்ட சொல்லிட்டேன். லெனினுக்கு ஆக்சுவலாக இருக்கு, அவருக்கு தெரியுது. அவர் ஆமாம் ஆமாம் ஆமாம், இது உனக்கு ஆண்டி சொல்ல எனக்கு தெரியாது, இது எனக்கு உனக்கு தெரியலன்னு தெரியாது. நான் தான் அண்ணிட்ட ரொம்ப பேசுவேன், லெனின் பேச மாட்டாங்களே. அப்போ நான் ஒரு மருமகனாக நான் ஜெயிச்சிட்டேன். நான் என்னோட ஒரு குடும்பத்தில் என்னோட ஒரு மனைவியாக லெனினுக்கு நான் என்னோட பிறவி பயனே இதுதான். நான் உதவி பண்ணேன், தலைமுறை எல்லாரும் செஞ்சு வச்சதோடைய உபகரணத்து நன்றியை தான் நான் திருப்பி இந்த பிரபஞ்சம் செலுத்திட்டு இருக்கேன் போல. கர்ணன் இருக்கார்ல, இது நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் தான். கர்ணன் இறந்து போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாராம்.
போயிட்டு சொர்க்கத்துல சகலத்தையும் அனுபவிக்கிறாரா, பசிக்கு தான் சாப்பாடு மட்டும் தர மாட்டேங்கிறாங்களாம். அப்ப கர்ணன் கேட்டாராம், கடவுளே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து சாப்பாடு கொடுக்கலையே. அப்ப கடவுள் சொன்னாரா, உலகத்துல நீ எல்லா தானமும் பண்ண, நீ அன்னதானமே பண்ணலையே. ஐயோ அப்ப எனக்கு எந்த வழியுமே இல்லைன்னா உன் ஆள்காட்டி வரல வாயிலவே பசி போயிடும். நான் ஆள்காட்டி வரல வாயில வச்சுட்டு பசி போயிடுச்சான். அவருக்கு பயங்கர ஆச்சரியமா, என்ன ஆள்காட்டி வரல வாயில வச்சா எப்படி வந்து பசி போகும் அப்படின்னு கேட்டா, அப்ப சொன்னாங்களாம், நீ வந்துட்டு ஒரு நாள் ஒரு அந்தனர் வந்து சாப்பாடு போடுற அன்னச்சாவடி எங்க இருக்குன்னு ஒன்று கேட்டாரு. அதுவும் அங்க இருக்கு, நீ ஆள்காட்டி வரல காமிச்ச. அப்ப அந்த காமிச்ச ஆள்காட்டி விரலுக்கு உன் பசியாற்றும் தன்மை இருக்குன்னு. அதனால இந்த கதை நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு இந்த பிரபஞ்சத்தோட பவர் இது என்னோட கடமையா, கடவுள் வச்ச நியதி, இது வந்து பிரபஞ்ச நியதி. கையில என்னோட அப்பா செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு மகளுக்கான விஷயத்த. அப்பா செஞ்சது மகளுக்கு தெரியாது, மகளோட பிள்ளை அறுவடை பண்றாங்க. அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட சக்தியோ இந்த தர்மத்தோட சக்தியோ மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுல்ல. என்ன வச்சு சொல்லணும்னு எனக்கு இது நேற்றே வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலி எனக்கு டைமே இல்லை. எனக்கு வந்து இது கேட்கும் போது உங்களுக்கு அது பிரமிப்பா இருக்குல்ல, வாவ் என்னடா லைஃபோட டிசைன், கடவுளோட டிசைன். சித்ரா நீ எப்படி ஃபீல் பண்ற, இது உனக்கு தெரியுமா? வீடியோ போடும்போது சப்போர்ட் பண்ணி சீமானுக்கு அப்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, பெரிய பெரிய ஆட்கள்லாம் சப்போர்ட் பண்றாங்க, ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் இந்த தடவை முயற்சி நல்லா வந்துருவாரு. இல்ல அது இங்க பாருங்களேன், போர்ல தோத்து மரணிச்சவங்க எல்லாமே வருத்தப்படல, சாக போறோம்னு தெரிஞ்சுதான் போராடினாங்க. போராளிகளுக்கு அது கிடையாது. அது அரசியலுக்குள்ள நம்ம இல்லை, நம்மளுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா என்னோட வாக்கு யாருக்குன்னு எல்லாம் கேலி பண்ணதுனால நீ வந்து இங்க ஒரு குத்தா அங்க ஒரு குத்தான போது நேர்மையா நான் எப்பவுமே என்னால வந்து பொய்யா போலியா வாழ முடியாது. என்னால வந்துட்டு உண்மைதான் நான் சொல்லுவேன். நீங்க சொன்னது பெரிய விஷயம். சமூக தளத்துல நான் இவங்க தான் ஓட்டு போட போறேன், இவங்க தான் சப்போர்ட் பண்ண போறது பெரிய விஷயம். நான் அரசியல்ல இல்லைங்க, அரசியல்ல இருந்தாதான் ஏதாவது ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணணும். உங்களோட நல்ல குவாலிட்டிஸை நான் சொல்வேன். எல்லாருக்கிட்டையும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நல்ல குணங்களை எப்பயுமே நான் சொல்வேன். யாரோட தவறான குணங்களையும் சுட்டி காமிச்சு நான் எதுவுமே பேச மாட்டேன், பேசுனதும் இல்லை, பேசவும் மாட்டேன். ஏன்னா அது என்னோட வேலை கிடையாது, அது கர்மா, அது கடவுளோட வேலை. தீர்ப்பு சொல்றதுக்கோ இவங்க நல்லவங்க கெட்டவங்க முடிவுகள் அறிவிக்கிறதுக்கான தகுதியோ எனக்கு இல்லை, அது என் வேலையும் இல்லை. நம்ம வந்து நல்லதே பண்ணுவோம், நல்லது பண்ணிக்கிட்டே இருப்போம், இதுதான். ஆனா எனக்கு இந்த பிரமிப்பு ஆறவே இல்லைங்க. எப்படி வாழ்க்கை வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, எப்படி அவங்க லைஃப்பை, அவங்க ஏற்கனவே எங்கள் லைஃப்பை எப்படி தொட்டிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் பிரதிபலன் எதிர்பார்க்காம நல்லது நன்மைகள் நம்ம செய்யறது எப்படி இப்படி திரும்பி வருதோ. ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பொண்ணு, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அது ஒரு பொண்ணு, ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கு நான் வந்து ரொம்ப, அந்த பொண்ணோட பிள்ளைகளுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப வருஷமா படிப்புக்கு எனக்கு நான் வந்து நிறைய உதவிகள் நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எனக்கு அந்த பொண்ணு வந்து எனக்கு ரிலேட்டடும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச பொண்ணும் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனால் அந்த பொண்ணோட பிள்ளைகளுக்குலாம் நிறைய நாள் நான் நிறைய உதவிகள் பண்ணிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்டை கேட்டேன், எதுக்கு இதை பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்களே பண்ணிக்கலாம், நம்ம எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம், இது போதும் தானே, இவளுக்கு என்ன இதோ ஜென்மத்தில் கடன் பட்டிருக்கேன் போல, இவ்வளோ நான் வருஷம் பண்ணணும்ட்டு நான் சொல்கிறேன். அப்போ என் கணவர் சொன்னார், இல்லை இல்லை, என்னோட மாமனார் ஊரில் சும்மா சுற்றிட்டு இருந்தாங்க சேட்டை பண்ணிட்டு. இந்த பொண்ணு இருக்குல்ல, ஒரு பொண்ணுக்கு படிப்புக்கு உதவி பண்ணல, அந்த பொண்ணோட கொள்ளு தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து இங்க வா, நீ எதுக்கு சும்மா இப்படி சேட்டை பண்ணி தெரியல, இந்த இடத்துல டிஎம்எல்டி கோர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பத்தூர்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல இங்க சேர்த்து விட்டு சும்மா கை காமிச்சு விட்டாராம். அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, என் மாமனாருக்கு வந்து அந்த பொண்ணோட கொள்ளு தாத்தா வந்து கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல படிங்கன்னு சொல்லி ஜஸ்ட் சேர்த்து விட்டாராம். அவர் கை காமிச்சு விட்டது எங்க மாமனார் படிச்சதுனால எங்க ஃபேமிலி, எனக்கே தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த 3 பிள்ளைகளுக்கும் படிப்புக்கு நான் உதவி பண்ணிருக்கேன். ஆனா இது வந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன், அது வரைக்கும் எனக்கு ஒரு இது இருந்தது, நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம ஒருத்தவங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய விஷயம், இத்தனை வருஷம் நம்ம ஃபீஸ் கட்டியிருக்கோம், பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அதுவே இல்லை, அது என் பிறவி கடன். அவங்க கொள்ளு தாத்தா எங்க மாமனார் பண்ண உதவிய நான் திருப்பி அடைச்சிட்டு இருக்கேன். அப்ப நான் எதுவுமே புண்ணியத்தை சேர்த்துல. என் லைஃப்ல நடந்த டிசைனை பார்த்தா எனக்கு அப்பதான் எனக்கு அப்படியே சுத்தியில எடுத்து தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லை, பாட்டன் முப்பாட்டன் செஞ்ச புண்ணியத்தை நம்ம திருப்பி செய்யறோம், ஏதோ ஒரு இதுல நம்ம திருப்பி பண்றோம். அதனால நம்ம நல்லவங்க, நம்ம சூப்பர், நம்ம செஞ்சுட்டோம்னு நினைக்கிறதுக்கே இல்லை, வேலையே இல்லை.
இது எனக்கு பயங்கர பிரமிப்பு. இது இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல சித்ரா. இது லைஃப் வந்து இவ்வளோ இவ்வளோ ஒரு டிசைன் இருக்குங்க. அதனால நான் வைக்கிற ஒரு மரத்துல என்னோட பேரப்பிள்ளை பழம் பறிச்சு சாப்பிடணும்னு நினைச்சா நான் தர்மத்தின்படி வாழ்ந்தாதான் நடக்கும். ஊரை ஏமாத்தி கொள்ளையடிச்சு நான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அது என்னோட 3ஆவது தலைமுறை அனுபவிக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. எதுக்காக வெரி குட் கரெக்டான பாயிண்ட் தானே. நிஜமாவே இதுதான் நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட விஷயம். நியாயத்தின்படி தர்மத்தின்படி நம்ம உழைச்சு நம்மளோட இதுல நம்ம விஷயம் பண்றோம்னா அந்த கனியை என் 3ஆவது தலைமுறை நான் ஒரு மரம் வைக்கிறேன், அந்த மரத்துல என் கொள்ளு பேரனும் கொள்ளு பேத்தியும் மாம்பழம் பறிச்சு சாப்பிடுவாங்க தான் நான் வாழ்ந்ததுக்கே அர்த்தம். நான் மாளிகையில் இருக்கேன், ஆனா எதுவுமே என்னோட அடுத்த தலைமுறை எடுக்கல. ஈயார் சத்தை தீயார் தேய்ச்சினாங்க, அது என்னுடைய தலைமுறை அனுபவிக்கல. அப்படின்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னோட கண்ணாடி மாதிரி என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். நான் இப்ப ஜெயிச்சிட்டேனே லைஃப் கிடையாது. லைஃப் வந்து தலைமுறைக்கு வந்துகிட்டு இருக்கு. இது நிறைய பேர் இதை திருத்திக்கணும். நல்லதே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பிரயோஜனம் நல்லது பண்ணி என்னத்தை கண்டேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. என் வாழ்க்கை தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். நீங்க ஒரு நிமிஷம் அதை பாருங்க. நீங்க இன்னைக்கு பண்ண நல்லது. நான் நிறைய தடவை யோசிப்பேன், எனக்கு என்ன தகுதி இருக்கு இது பண்றதுக்கு, எனக்கு என்ன தகுதி இருக்கு நான் இதை அனுபவிக்க, இவ்வளவு பேர் புகழ், எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. அதுக்கான விடை கடவுள் கொடுத்துட்டாரு. ரொம்ப ஆடாத, நீ ஒன்றும் பண்ணல. என் அப்பா செஞ்ச புண்ணியம், என் அப்பா இராணுவத்துல செஞ்ச புண்ணியமும், எங்க மாமனார் என்னோட கணவர் எங்க மாமியார்லாம் 45 வருஷம் நர்ஸா இருந்தாங்க. எவ்வளோ பேருக்கு மோஷன் இருந்து அள்ளி கொட்டியிருக்காங்க எங்க மாமியார் அவங்க கையால. இன்னைக்கு 80 வயசு ஆகுது. அத்தனை ஃப்ராக்சர் எத்தனை தடவை என்ன ஆனாலும் இன்னைக்கும் நடந்து ஸ்ட்ராங்கா கண்ணு பற்றக்கூடாது, கண்ணு டச் இன்னும் நிறைய வருஷம் நல்லா இருக்கட்டும். ஆனா அது அந்த அவங்க எவ்வளோ பேர் பெட்ரிடன் பேஷண்டா இருந்தவங்களுக்கு அவங்க செஞ்ச உபசரணைகள்னால அவங்க 80 வயசுல கால் எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க. 45 days ஆப்ரேட் பண்ண முடியாது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கனால. கம்ப்ளீட் பெட்லேயே வச்சிருந்து வெறும் ஹோமியோபதி மருந்து கொடுத்து இப்போ நடக்கிறாங்க. எங்க மாமியார் போய் பார்த்தவங்க எல்லாம் அவள் தான் பொழைக்க மாட்டாங்க, சாந்தாக்கான்ட்டு வந்தவங்க தான். எங்க பிரதர்ல ஒய்ஃப் மூத்தார் ஒய்ஃபே சொன்னாங்க, எப்படியும் அத்தையை காப்பாத்திட்டாஷா அப்படின்னாங்க என்னை பார்த்து. ஏன்னா எப்படியும் நான் காப்பாத்திடுவேன், அவங்களுக்கு எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியும். ஸோ லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பிளெஸிங்கை வந்து கடவுளே நன்றி, தன்னைத்தான் தாழ்த்தி கொள்பவர்கள் தான் வாழ்க்கையில உயர்த்தப்படுவார்கள். லைஃபை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றியா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயம், கிராட்டிடியூட், நன்றி உணர்வு உள்ளவர்கள் வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே இல்லை. தேங்க்யூ. இதுதான் நன்றி உணர்வு இருக்கு, தன்னை தாழ்த்துற தன்மையும் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய நீங்க பண்ற புண்ணியம் பூரா உங்க பிள்ளைங்க தலையில இருக்கணுன்றதுக்காக தான் நீங்க அந்த போட்டா மேல மாட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய பிளெஸிங் புண்ணியம் பூராமே உங்க பிள்ளைங்க இல்ல. நிச்சயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். லைஃப்ல நம்ம வந்து அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறவங்களோட வாழ்க்கை என்னைக்குமே சோட போனதில்லை. அந்த நன்றி மறக்கிறாங்கல்ல, அவங்களோட வாழ்க்கை என்னைக்குமே 4 பேர் பாக்குற மாதிரி இருக்கிறதே இல்லை. அப்ப நம்ம நல்லதே பண்ணிட்டு இருக்கோம். எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன், எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்பா அம்மா வந்து கிளினிக் கட்டி கொடுக்குறாங்க, வீடு வாங்கி கொடுக்குறாங்க, நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, எவ்வளோ செய்யறாங்கல்ல. எங்க அப்பா கேட்டேன், நீங்க எனக்கு என்ன வச்சுட்டு போயிருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே வைக்கல. நான் வந்துட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட தான் லெனின் கல்யாணம் பண்ணி வச்சேன். எனக்கு லெனின் தான் படிக்க வச்சார். ஃபீஸ் கட்டினதே பாதி, 2nd year 3rd year ஃபைனல் லெனின் தான் ஃபீஸ் கட்டினாரு. போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கல்யாணம் பண்ணி வந்தேன். எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ என் அப்பா சொன்னார், நீ ஒரு மரத்து கீழே, ஒரு புளிய மரத்து கீழே டேபிள் சேர் போட்டு உட்காந்து அந்த தெரு பெருக்கி கியூல நிக்கிற அளவுக்கு கூட்டத்தை வச்சிருக்கேன்னு சொன்னார். புண்ணியத்தை வச்சிருக்கேன். அவர் சொன்னது ஆனா சத்தியமான வார்த்தைகள் தான். ஆனா இன்னைக்கு இவ்வளோ ஒரு பேர் புகழ் எல்லாமே கடவுள் வந்து அவங்க தான் பண்ணிருக்காங்க, நான் பண்ணலை. இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் வந்து இதுக்கு தகுதியானலாம் நான் ஆக்கிக்கணும். கடவுளே, இந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கும் கடத்தணும். என்ன பாவம் பண்ணாங்களோ, நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு பிள்ளைங்க சொல்லிடக்கூடாது. அப்ப கோடி கோடியா பணம் காசு சேர்த்து வச்சுட்டா சேஃப்டியா? லாக்கர்ல பணம் வச்சுட்டா நம்ம பிள்ளைங்க சேஃப்டியா? இந்த பிரபஞ்சத்துல நம்ம விட்டுட்டு போறோம். நல்ல வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், கனிவான வார்த்தைகள், 4 பேருக்கு அன்பு, அரவணைப்பு. யாரை பார்த்தாலும் ஒரு பொறிச்சு அப்படி கரிச்சு கொட்டிட்டு, இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்தா அவங்களோட முகத்தை மறைச்சிட்டு அவ்வளோ வன்மத்தை கற்கிறாங்கல்ல. யாருனாலும் கேட்ட வார்த்தை தான். அது நடிகைகளாக இருந்தாலும் சரி, பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சர்ற மாதிரியா இவங்க பண்றாங்கல்ல. அதை அறுவடை பண்ண போறது நம்மளுடைய 3ஆவது தலைமுறை. வெரி குட், வெரி குட்.
ஸ்பீச் நல்லா இருக்கு. அது எவ்வளோ கஷ்டம் அவங்க அதை அறுவடை பண்ணும்போது. அதனால நான் வச்ச மரத்துல என் பேர பிள்ளை பழம் பறிச்சு சாப்பிடுவான்ற நம்பிக்கை இருக்கவங்க மட்டும்தான் உங்களுடைய செல்வ செழிப்பை அனுபவிங்க. அப்படி பண்ணாதவங்க இனிமே அதை பண்ணணுன்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. லைஃப் எவ்வளோ குட்டியா இருக்கு பாருங்க. இந்த லைஃப்பை ரொம்ப ஆட்டமா நம்ம ஆளக்கூடாது அப்படின்றத நிறைய தடவை எனக்கு என் கணவர் உணர்த்திட்டே இருப்பார். நிறைய ஏன்னா எனக்கு அது தெரியாதுங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுலாம் அன்பா இருக்க, பாசமா இருக்க, அன்பு காமிக்க தான் எனக்கு தெரியும். ஆனால் என் கணவர் நிறைய எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, நிறைய என் கூட பேசுவாங்க, லைஃப் வந்து இப்படி தான் அப்படின்றத. பட் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக மனுஷங்க இப்போ அம்மாவே கீழே விழுந்தா டக்குன்னு கெக்க பக்கன்னு குழந்தைங்க சிரிக்கிற அளவுக்கு வன்மம் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தங்க இப்போ வண்டியில் விழுந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ்லாம்னா பயங்கரமாக கைத்தட்டி சிரிக்கிறது வந்து ஐயோ அப்படின்னு தூக்கிறது குறைஞ்சி கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தவங்களோட வீழ்ச்சியில் சிரிக்கிறதும் அடுத்தவங்களோட துன்பத்தில் ஆனந்தம் காண்றதும் ஒரு ஒரு கொடூரமான சமூகத்தை நோக்கி நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம மனசுல இன்னும் அன்பும் ஈரமும் இருக்கு. நம்ம அந்த ஈரத்தை உயிரோட வச்சிருப்போம். பிரபஞ்சம் இயங்க. லவ் யூ ஆல். நன்றி.